வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் சிறுவடை மாம்சம் பேசுகிறேன். புதுசாக கோழி வாங்கி வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் எந்த கோழியை வளர்க்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த கோழியை வாங்கி வளர்க்கலாம், எப்படி அதை மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி அதோட தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு யோசிச்சுருப்பீங்க. இந்த ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் தயவுசெய்து கோழி வளர்க்குறதுக்குள்ளே வராதிங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எந்த கோழியை எதுக்கு வளர்த்தா என்னென்ன லாபம்னு அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கோழி வளர்க்கலான்னு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே வாங்க. எல்லோரும் இந்த யூடியூப்பில் மாதம் 50,000 மாதம் 1,00,000 பார்த்துட்டு எல்லாருமே வாங்கி ஒரு குத்து மதிப்பு ஏதாச்சும் ஒரு கோழியை வாங்கி போட்டு வளர்த்துட்டு அதை ஒன்றும் இது பண்ண முடியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க. மொத்தத்துக்குமே தயவுசெய்து நீங்களும் அப்படி பண்ணி மாட்டிக்காதீங்க. கோழி வளர்க்குறதுக்கு ஒரு இடம்னாச்சும் வேணும். கண்டிப்பாக மேய்ச்சல் மாதிரி வளர்க்க ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் மட்டுமே கோழியை வாங்கி வளர்த்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க லாபம் எடுக்க கண்டிப்பாக டெய்லி இதை யூடியூப்பில் போட்டால் காசு கிடைக்கும் முடியும். இடம் இருக்குது, எங்கிட்ட மாடியில் இருக்குது, ஒரு போட்டிருக்கேன், போக போகவே வரும் அப்படின்றவங்களுக்கு அதுக்கு ஏற்ற கோழியை மட்டும்தான் வளர்க்க முடியும். நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அதுக்கு செட் அடிக்கணும், கூண்டு வலைகளை அடித்து அதுக்கு தீவனமும் ஃபீடுமே வாங்கி தான் போடுற மணிக்கு வரும். தீவனமும் வாங்கி போட்டோம்னா ஃபுல்லாக அதிலே காசு ஃபுல்லாக போயிருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கடைசியில் விற்கும் போது அதில் 100, 200 இப்படி தான் ஒரு கோழிக்கு நிற்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கு நான் காலையில் திறந்து விடுவேன், சாயங்காலம் அரிசி அள்ளி போட்டு இது மூடிடுவேன். அவ்வளோதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே மேய்ச்சலில் தான் இந்த கோழி எல்லாமே வளருது. அதனால் இதுக்கு நான் எந்த ஒரு செலவு, ₹1 கூட செலவே கிடையாது. எல்லாமே சாணியிலேருந்து வர புழு, பூச்சி, தீ முளைக்கிற அந்த செடி இதவே இது பண்ணி இது இதோட இறையாதை தேடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது இப்படி இதை நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சோம்னா அதுக்கு தம்பு வாங்கி போடணும், அதுக்குன்னு தீவனம் இருக்குது அதை வாங்கி போடணும். நிறையா விதமான பிரச்சனை வரும். அதே கூண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்று அதே குத்திக்கும். எந்த கோழியை பற்றி வளர்க்க போகிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோழியை பற்றி உங்களுக்கு A to Z டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 2-3 வருஷமாக கோழி நாங்களே வளர்த்து நோய் மேலாண்மை எல்லாமே அது எப்படி எல்லாமே இயற்கை முறையில் இது பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.